சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் ஒரு களம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்க நிறைய சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே நிகழ்ச்சி ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கேன், நான் திரும்பி நின்னுட்டு இருக்கேன். ஆமா 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 என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? சண்டை சச்சரவு. ஆமா, அதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லன்னு திரும்பி நினைக்கிறியா? ஐயோ, அதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மதமுமே இருக்க கூடாது. ஆனா வந்திருக்கிற இடம் அந்த மாதிரி. ஆமா, ரொம்ப ஆக்டிவா எப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கிற மைண்ட் செட்டோட இங்க நிறைய பேர் சுத்திட்டே இருப்பாங்க. சந்திரமுகி படத்துல வடிவேல் சார் சொல்லுவார்ல, திடீர்னு பறக்குதான் சாயிதான், அந்த மாதிரிதான் இந்த வீடு. அது ஒரு அரண்மனைங்க, அந்த மாதிரி இதுவும் அந்த மாதிரி ஒரு வீடு தான் போல. நாம ஒரு வீட்டு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப நாளா ஒருத்த வேலை செஞ்சுட்டு இருப்பான்ல கோபாலு, அவனும் இதுக்குள்ளதான் இருக்கான். ஆனா இந்த வீடை பார்க்கும்போது எனக்கு சந்திரமுகி அரண்மனை மாதிரி தான் தெரியுது இல்ல. பட் இன்னைக்கு இந்த வீட்ல இருக்கிற நிறைய பேரை நம்ம மீட் பண்ணிருக்கோம். நம்ம கயல் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கோம். சோ கயல் சீரியல்ல வர நிறைய கேரக்டர்ஸ் நம்ம இப்ப போயிட்டு மீட் பண்ணலாம். அவங்க ஷூட்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் பண்ண போறோம். ஆனா மைடர் மக்களே, உள்ள அன்பானவங்களும் இருக்காங்க, பாசமானவங்களும் இருக்காங்க, பிரச்சனை பண்றவங்களும் இருக்கிறாங்க, ரொம்ப டெரராவும் இருக்காங்க. எஸ், பாப்போம் வாங்க. போதும்டா, போதும் 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 போதும். சைலண்டா கும்பிட நாமளும். காலையில எந்திரிச்சோன்ன எங்க அம்மா சொல்லி கொடுத்தது, கோயிலுக்கு போ, கடவுளை கும்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ பெண்கள்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் தான். சோ அதனாலதான் இவங்களை எதிரில இருக்கிற கடவுளுக்கே அழுக்கு, அதை நீ இப்படி கும்பிட்டாலே போதும். சரி சரி, கும்பிடுற போறதுக்குள்ள அந்த மாதிரி தான் சாஷ்டாங்கமா விழுந்துருவான்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் ஒரு சீரியல்ல ஒரு ஹீரோயின் நல்லா இருப்பாங்க அப்படின்றது அது வழக்கமான ஒரு விஷயம் தான், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே. ரொம்ப அழகா இருக்கிறது ஹீரோயினும். ஓகே, இந்த சைடு காலையில சொல்லி கூட்டு வந்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, உண்மையா மனசார இந்த மாதிரி விஷயம்லாம் நிக்கிக்கு சொல்லி கொடுக்க வேணாம், அவனுக்கு தானா வரும். ஆமா, ஹீரோயினை விட ஹீரோயினோட அம்மா இவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது உண்மையாவே இல்லையா? சொன்ன மாதிரி சொல்லிட்டேன், தனியா கூப்பிட்டு சொன்னேன்ல, அதே மாதிரி சொல்லிட்டேன். உண்மையாவே அழகு, வெரி வெரி பியூட்டிஃபுல். நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 4 அந்த எழுத்து அம்மா அப்படின்னு நீங்க சொன்னாலே, அம்மானாலே அழகு தானே. ரொம்ப நேரம் சைலண்டா இருந்தா ரோலுக்கு முன்னாடி. அந்த விஷயத்த நீ கேக்குறியா இல்ல வேணா நீயே கேட்டுறதான் கரெக்ட். நீங்களே கேளுடா, நீ கேளுடா, சண்டை போடாதீங்க. நானே கேட்டுறேன். என்ன அப்படின்னா, கயல் நீங்க வர வர சைத்துவா நான் நிறைய விஷயங்கள் கேட்டுருவேன். ஆனா இப்ப கயலா கேட்கணும். கயல், நீங்க வர வர உங்க அம்மாவோட பேச்ச நீங்க கேட்கவே மாட்டீங்க. ஏன்? ஒரு பொண்ணு அப்படின்னா அம்மா சொல்ற பேச்சு நடக்கணும் அப்படிங்கிறது தானே உலக நீதி. நீங்க என்ன எனக்கு கேட்காம இருந்தா? இல்ல, கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கயலோட வாழ்க்கைய நீ பாக்கணும் கயல் அப்படின்னு சொல்றீங்க. இல்லம்மா, இதுதான் என்னோட ஊரு, இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய கொள்கையோட அவங்க இருக்காங்க. ஏன் இப்படி எதிர்த்து பேசுறீங்க? நான் எதிர்த்து எல்லாம் பேசலைங்க. நான் எங்க அம்மா தனி குடுத்தனம் போன்னு சொல்றாங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்ல. தனி குடுத்தனம் எனக்கு என் அம்மா கூட என் கூட. நான் என்ன சொல்றேன்னா, உன்னோட வாழ்க்கை நீ பாத்துக்கோ, போதும் எங்களை பார்த்தது அப்படின்னு நான் சொல்றேன். கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்ச நாள் இல்ல, அவ எப்பவுமே நிம்மதியா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு அம்மா அப்படின்னா அவங்க தான் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே யோசிப்பாங்க. அப்ப இவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. எப்பவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் செட்டில் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா இல்லையா? சோ இதுக்கு மேலேயும் பாவம் எதுக்கு? அவளோட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பாத்துக்கோன்னு நான் ஒரு தாயா நான் ரொம்ப சொல்றாங்க. அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எனக்கு என் அம்மா கூட, என் தம்பி தங்கச்சிங்க கூட, என் ஹஸ்பண்ட் கூட என் வீட்டுல ஒரே ஒரே வீட்டுல இருக்கணும்னு என்னோட ஆசை. அது கடவுளே அருள் கொடுத்துட்டா. வெரி குட் வெரி குட். கடவுளோட பிளெஸிங், அம்மாவோட பாசம் இருக்கிற வரைக்கும் கையில யாருமே அசிக்க முடியாது. அவ்வளவுதான். இந்த சீரியலோட ஒரு ஹீரோயின் அப்படின்னாலே ஏன் நமக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பொறுப்பு, எல்லா பிரச்சனையும் நம்ம தான் தீக்கணும், எல்லாத்தையும் நம்ம தான் கட்டி காப்பாத்தணும். குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பானவங்க எப்பவுமே இருப்பாங்க இல்லையா? அது நம்ம கதாபாத்திரங்கள்ல ஹீரோயின் தான் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம சன் டிவில மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலயும் நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. இப்போ நிக்கி அவனோட வீட்டுல அவன் தான் பொறுப்பெடுப்பா. யாரு? ஆமாமா, அவங்க கரெக்டா தானே சொல்றாங்க. நீங்க பொறுப்பு நிக்கி ரெண்டுத்தையும் ஒரே லைன்ல சொல்றீங்க, அப்படி வராதே. ஆனா அவங்க சொன்ன சென்டென்ஸ் எல்லா பெண்கள் தான் எடுக்கிறாங்க. அந்த கெட்டப்ல என்னால பார்த்து மறக்க முடியல. டாப் குக்கு டூப் குக்குன்னு ஒரு ஷோ பண்ணாதோட சரி,
ஃபுல்லா லேடிஸ் கெட்டப்ப மட்டும் தான் போட்டு ஆனா இறக்கி அதுல நீ எவ்வளவு அழகா இருப்ப தெரியும். நல்லா இருந்தானா அவ்வளவுதான் ஓகே. ஆனா இருந்தாலும் எனக்கு என்ன கவலை அப்படின்னா கல்யாணம் ஆன அப்புறம் வந்து அந்த கையில் இவ்வளவு தூரம் வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பொறுப்பா வந்துட்டு வீட்டை பாத்துக்கிறதும் சரி அவ்வளவு அன்பா வந்துட்டு பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நீங்க கரை சேர்த்துட்டீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா அது நீங்க பாக்கணும் இல்லையா? கரெக்ட்ல ஏன் நீங்க வந்து அப்படி யோசிக்க மாட்டீங்க? எல்லாரும் தாயாயிட்டோம் கேளுங்க. அவஷோ நீங்க கேக்குற கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. ஆனா என்னோட பதில் என்னோட ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஒரு பெண்ணுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எங்க அப்பாவோட கடைசி ஆசை வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுதான். சோ அதுதான் என்னோட ஆசையும். ஓகே, நல்லதோடு ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஆசை தான் உங்களோட ஆசை அப்படின்னு நினைக்கிறேன். சரி எப்படி இருக்கு? சரி கயல் தாண்டி சைத்து, இப்போ சைத்து வந்து நார்மல் பர்சனே கிடையாது. எப்படி ரொம்ப அபூர்வமா தெரியுது. மார்னிங் எந்திரிச்சோடனே 1 hour அந்த எக்ஸசைஸ் இல்லாம அவங்கனால ஷூட்டிங் ஸ்பாட்டே வர முடியாது. செல்ஃபா அவங்களே வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் செல்ஃபா ஒரு இண்டிவிஜுவலா தான். ஆனா ஒரு குரூப் அப் பண்ணுவாங்கல்ல, நான் போராடி அப்படியே கிளம்பி செதுக்குறாங்கல்ல, அந்த சிற்பி போல அவங்களே சிற்பி அவங்களே செதுக்கி இருக்காங்க. வெரி குட். அதுதான் அவ சொல்ல வந்தாமா, உன்ன நீயே செதுக்கிட்டு இருக்கே. எப்படி காலையில எழுந்து நீங்களே உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு காலையில எழுந்து ஒரு 3 விஷயம் ஆமா எனக்கு சொல்லுங்க, இதெல்லாம் பண்ணுடா கன்ஃபார்மா வாழ்க்கை மாறும் அப்படின்னா என்னலாம்? டிசிப்ளின் நிக்கி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிசிப்ளின். சரி என்ன பார்த்து அதுதான் உன்னை பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன். நைட்டு சீக்கிரமா தூங்கணும், 10, 10:30, 11 மேக்ஸ். அவனை பார்த்து எப்படி இருக்க கூடாது அப்படி கத்துக்கிட்டீங்க. 11 மேக்ஸ் தூங்கிடு, காலையில எந்திரிக்க முடியும். அப்போ நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? ஹெல்தி ஈட்டிங். எத்தனை மணிக்கு? 5, 5:30. ஓகே 5 மணிக்கு தான் சொல்றேன், ஏதோ 3 மணிக்கு சொல்ற மாதிரி பேசிருக்கேன். 6 o'clock உனக்கு. 6 o'clock எந்திரி. அவ்வளவுதான். 13 விஷயம் சொல்லிட்டேன் நானு. டிசிப்ளின், early to bed, early to rise, அவ்வளவுதான். eat healthy, கண்டதும் சாப்பிட கூடாது. என்னெல்லாம் சாப்பிடு? சரி ஓகே, நீங்க இப்ப இவ்வளவு ஃபிட்டா மெயின்டைன் பண்றீங்கல, இதெல்லாம் சாப்பிடு. இதெல்லாம் சாப்பிடுறதெல்லாம் லிஸ்ட் எடுத்தோம்னா 3 நாள் ஆகும் சொல்றதுக்கு. அப்படியா? ஆமா, நிறைய சாப்பிடுவேன், கொஞ்சம் கொஞ்சமா நிறைய சாப்பிடுவேன். எல்லாமே தேவை. பேலன்ஸ்ட் மீலா இருக்கணும் நிக்கி. பேசிக்கலி கார்ப்ஸ் பேலன்ஸ்டா இருக்கணும், புரோட்டீன் பேலன்ஸ்டா இருக்கணும், ஃபைபர் பேலன்ஸ். சைத்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு சொன்னீங்களா, அது என்னன்னு இப்ப அவனை திருப்பி கரெக்டா கேளுங்க. டிசிப்ளின், கோ டு பெட் early, get up early. கரெக்டா? அவ்வளவுதான். வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். இதை நீங்க வந்துட்டு மாத்துனீங்க அப்படின்னா வாழ்க்கை மாறிவிடும் அப்படின்னு எங்க சைத்துமா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் வந்துட்டு எப்படி கயல் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். பாக்குற மக்களும் அதான் யோசிப்பாங்க. ஆனா ரெஸ்ட் எடுக்காத மாதிரி இவங்களை ரெஸ்ட் எடுக்க விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வில்லத்தனமா ஒருத்தவங்க இருப்பாங்களே, இதுக்குன்னே வீட்டுக்கு ஒருத்தர் எங்க வீட்டுக்கு இருக்காங்க. பேசுங்க, அவங்க கிட்ட போங்க சீக்கிரம். சரி வாங்க, நீங்க எஸ்கேப் ஆகணும் இங்க இருந்து. சரி, அவங்களோட நியாயம் என்னன்னு நான் போய் கேட்க போறேன். நான் போய் கேட்டு வரேன், வாங்க. ஆஹா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம தெய்வீகமா வந்துட்டு 2 பேரை பார்த்தோம். அது வந்து நம்ம மெயின் கேரக்டர்ஸ், ஹீரோயின் அப்படினாலே நம்ம அவங்கள பார்க்கும்போது நமக்கு வந்து ஹாப்பியா, ரொம்ப ஸ்ரீதமா, ரொம்ப தேஜஸா, இது எவ்வளவு அழகா இருக்கு இந்த குழந்தை. ஆடியன்ஸ்க்குலாம் நான் இப்படி சொல்வேன், ஏன்னா நான் வந்து கயலை வந்து நேர்ல பார்த்தேன், கயல் வீட்டை நேர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஒரு 2 பேர்கிட்ட வந்துட்டு பேசியிருக்கோம். இப்போ அடுத்து யாரை போய் பார்க்க போறோம்? இப்பதான் ஒரு ரத்த பூமி இவங்க கிட்ட பேசினாலே அப்படியே வந்துட்டு மண்டை சூடாய், ஸ்ட்ரெஸ் ஆகி, பிரஷர் ஆகி அப்படி ஆகுது. ஆனா ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். சீரியல்ல வந்து பிரச்சனைக்குரிய பயங்கர பயங்கர பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்ல. அந்த பிரச்சனையை பிரேமாவையும் நான் காட்டுறேன். என் பெரியம்மா, என் பெரியப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கு. என்ன ஒரு பாசம். ஆக்சுவலா அவ்வளவு பாசமா நம்ம ஃபீல் பண்ண கூடாது, ஏன்னா பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவங்க. என்னதான் வந்துட்டு இவங்க சீரியல்ல பிரச்சனை கொடுத்தாலும் வெளியே வந்துட்டாங்கன்னா, சீரியல் விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா இவங்களும் நல்ல மனிதர்கள் தானே. எதுக்குடா இவ்ளோ ஸ்கோர் பண்ற? என் கூட தானடா. ஆமா, பையன் ரொம்ப துரோகம் பண்றாங்க. 2-3 இடத்துல என் பெரியப்பா கூட நான் இருந்திருக்கேன். என் பெரியப்பாவை பத்தி எனக்கு தெரியும். பெரியப்பான்றது நீ பெரியப்பா வச்சுக்கோ, நம்ம பிரதர் தானே, நம்ம பர்சனலா பேசுற மாதிரியே பேசிக்குவோம். ஆமா, இதுல யார் அண்ணன்? நீங்க அண்ணன் வச்சுக்கலாமா? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, நீங்க தான் அண்ணன். இதெல்லாம் நியாயமே இல்லாம நீங்க ஓகே, நீங்க தனியா வேற நிகழ்ச்சியில பேசுங்க, நானும் பெரியம்மாவும் வேற நிகழ்ச்சிக்கு அப்படிலாம் போக கூடாது. இல்ல இப்படி செய்யலாமே, நானும் நீங்களும் தனியா பேசுவோம். இருக்கீங்களே இவரை நம்பாதம்மா, ரொம்ப பொல்லாதாளு. எப்படி மேடம்? இல்ல சொல்லுங்க, இவரோட எப்படி நீங்க, எனக்கு 2 minutesலயே இவ்வளோ ஃபீல் ஆகுது, நீங்க எப்படி ஷூட் பண்றீங்க டெய்லி? ரொம்ப கஷ்டம் தான், என்ன பண்றது, நடிச்சுதானே ஆகணும். அப்படி இல்ல, பொய் சொல்ற
சொல்றாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த கதை. ஐயோ இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பட் சார் உங்களை வந்து கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு மன மாறுதல் அப்படி ஒரு விஷயத்தை நிகழ்த்திருக்கீங்க. எப்பவுமே இந்த பிரச்சனை கொடுத்துட்டே இருந்து திடீர்னு இல்லையே நம்ம அப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது, நம்ம கொஞ்சம் பாசமா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சிலர் தான் குடும்பங்கள்ல இந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் வந்து ரியல் லைஃப்ல பண்ணுவாங்க. அதனால நீங்க ஒரு இன்ஸ்பைரிங் கேரக்டரா இருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு நல்லவரா மாறினதுல எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை? நீங்க கேட்கறது கரெக்ட் தான். அதாவது ஒரு சில பேருக்கு ஒரு சில ரேஞ்சில் வந்து இவ்வளோ கெட்டவனா இவ்வளோ நாள் இருந்துட்டுமே, இனிமேலாவது நம்ம திருந்தி அது அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் ஏஜ் வைஸாக பார்க்காதீங்க, மெச்சூரிட்டினா மனசு வைஸாக வந்து நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். அந்த மெச்சூரிட்டி எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரியமாக இருக்கும்போது அதனுடைய சந்தோஷமே வேற. கரெக்ட். பட் நல்லவங்களா பிரியமா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்பதான் ரொம்ப ஹர்ட் ஆகும். அந்த மாதிரி இல்ல நான் இவங்க கிட்ட டைரக்டாவே கேட்கிறேன், நீங்க நல்லவங்களா இல்லைன்னா கெட்டவங்களா? இப்போதைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லவனா தெரியலாம் அல்லது கெட்டவனா தெரியலாம். அவங்களுக்கு எப்பவுமே நல்லவனா தெரிவேன். அது ஒவ்வொருத்தரோட வியூ பாயிண்ட். அது எப்படி ஆண்கள் கிட்ட மட்டும் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துடுறீங்க, பெண்களுக்கெல்லாம் நீங்களே ஆப்ஷன் கொடுத்துடுறீங்க, அதாவது நீங்களே எடுத்துக்கிறீங்க. நிஜம் அது. இதை இவங்களுக்கு கேளுங்க, அவங்களுக்கு கேளுங்க, யார வேணாலும் கேளுங்க. பட் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அவர் பொசுக்குன்னு எப்படி திருந்திட்டாரு, நல்லவரா மாறிட்டாரு, நீங்க இப்ப தனியா நீங்க ஒரு போருக்கு போற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகல? ஏன்னா அப்படி போனாதான் ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப ஏதாவது ஒரு நெகட்டிவ் பண்ணி அவங்கள வந்து அந்த ஃபேமிலியை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அது எதிர்பார்க்குறாங்க. முடியாதுங்க, திருத்த முடியாதா? இப்ப பாத்துக்கிட்டே இருங்க, இவரு கோய்பரனே ரொம்ப நல்லவர் நடிச்சீங்களா? கொஞ்ச நாள பாருங்க, நான் மாத்தி காட்டுறேன். இப்பவே கொஞ்சம் மாத்திரமா தெரியுதா ஒவ்வொரு வீட்லயும் ஆம்பளைங்க ஏன் கெட்டு போறாங்கன்னு. எல்லாம் இது மாதிரி ஆளுங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஷூட்டிங்குக்காக தான். இது வந்து ஒரிஜினல் ரியல் லைஃப்ல இல்ல. நான் சொல்ற ரியல் லைஃப்ல எல்லார் வீட்டு ஃபேமிலிலயும் ஆம்பளைங்க கெடுத்து குடிச்சு டார்ச்சர் பண்றது பூரா இந்த மாதிரி ஒய்ஃபுங்க தான். இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க, இவர் பொய் சொல்றாரு. எந்த பொம்பளை அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இப்ப சில பேர் வீட்டுல சில பேர் வீட்டுல எல்லாம் வந்து நிறைய சண்டைகள் சர்ச்சைகள்லாம் வரும் இல்லையா, அது வந்துட்டு பொலைட்டா கூட போயிருக்கலாம். நீங்க என்ன அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க? சப்போர்ட் இல்ல, சப்போர்ட் இல்ல. அவர் என்ன மாதிரி கஷ்டப்படுறவர் தானே, ஆம்பளை தானே அவரு. ஆமா ஆமா. ஆனா அவர் என்ன கல்யாணம் என்ன சொல்ல வரீங்க? எல்லா ஆம்பளைங்களோட பிரச்சனைக்கும் பொம்பளைங்க தான் காரணம் அப்படி சொல்ல வரீங்க? முழுக்க அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு நாங்க சொல்றோம். இதுக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் கொடுக்குற டார்ச்சர் எப்படி ஒத்துக்குவீங்க? நடந்தது என்ன என்று இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். இது வணக்கம் தமிழா. என்னங்க அந்த மாதிரி டிபேட் ஷோ மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன், நடந்ததெல்லாம் சொல்லலாமா? நடந்ததெல்லாம் சொல்ல நடந்தது என்னன்னு கேக்குறாருங்க. குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு வேற நிகழ்ச்சி நாங்க கண்டுபிடிச்சு கொண்டு வரோம். இப்ப அந்த நிகழ்ச்சி கிடையாது. இப்ப நம்ம வந்து கயலோட கஷ்டத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன் இவ்வளவு கஷ்டம் குடுக்குறீங்க நீங்க கயலுக்கு? இல்லம்மா, குடுக்கலன்னா எப்படிமா? எப்படி கதை போகும்? குடுக்கணும். கதைக்காக நீங்க உங்களை தியாகம் பண்ணிக்கிறீங்க. அவங்கள நிம்மதியா இருக்க விடக்கூடாது. ஆமா, எனக்கு என்னன்னா, ஏன் கையில வந்து நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க? அப்படி என்ன உங்களுக்கு வந்து, அதாவது இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து சில ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு பார்ப்போம், கண்டிப்பா இருப்பாங்க, கன்ஃபார்மா இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி, அவங்க இருக்கிறதே தெரியாது ஆனா இருப்பாங்க. ஆனா நீங்க இருக்கிறது வந்துட்டு தெரியுது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா சீரியல் எடுக்கிறாங்களா, அதனால தெரியுது. இப்ப நீங்க சொல்லுங்க, ஏன் இப்படி கையில டார்ச்சர் பண்றீங்க? பண்ணணுமா? கதையில பண்ணணும்ங்கறாங்களா, அது பண்ணிதான் ஆகணும் நம்ம. கரெக்ட் இல்லையா? நாங்க இப்ப கூட பாருங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு தான் வந்த கையலோட. பட் சீரியலுங்கும் போது அந்த மாதிரி செய்யணும். ஜனங்களும் அதை ரசிக்கிறாங்க, அதை பண்ணி தான் ஆகணும். நம்ம டார்ச்சர் பண்ணணும். உங்க கதாபாத்திரத்தோட இடத்துல இருந்து ஒரு பெரியம்மாவா நீங்க வந்து சொல்லுங்க, உங்களோட செயல்களோட நியாயம் என்ன அப்படின்னு சொல்லி. நான் என்ன நியாயத்தை சொல்றேன், கரெக்டா தான் போயிட்டு இருக்கு இது வரைக்கும். பெரியம்மா சொன்னதான், அதுக்கு மேல நியாயம் எல்லாம் எது கேக்குறேன்றாங்க. இவர் மட்டும் என்ன ரொம்ப நல்லவரா இல்ல? எத்தனை நான் திருந்திட்டேன், நான் இப்போ திருந்திட்டேன். நீ எப்பதான் திருந்த போறியே தெரியல. நான் அதை அவங்க சொல்லும் போது நான் திருந்திக்கிறேன். அப்படி இல்ல, மனசாட்சின்னு இல்ல. இல்ல இப்ப என்ன இது, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்காக இந்த ஷோ இல்லன்ட்டாங்க. அவங்க குடும்ப பிரச்சனை ஏதோ பேசிக்கிறாங்க, வா நம்ம அப்படியே கிளம்பி. ஆனா எனக்கு தெரிஞ்சு பெரியம்மா வந்துட்டு ஆசம் பெரியப்பா உங்களை சந்திக்கிறேன், வேற ஒரு இடத்துல நம்ம வந்து சந்திப்போம். சரியா? சந்தோஷமா இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா. ரைட். உண்மையாவே பெரியப்பாக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு முத்தாவை கொடுத்துட்டு நம்ம இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களை நான் வந்து பெரிய பாட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். என்ன பண்றது? நீங்க தனியா பாக்குறீங்க. பெரியப்பா நீங்க தனியா போங்க, நான் தனியா போறேன். ஏண்டா இவ்ளோ டயர்டா? என்ன எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? பாத்தீங்களா, சும்மா இல்ல, அதாவது மண்டை சூடாகி பிரஷர் ஆகி ஆச்சா. கொஞ்ச நேரம் பேசும்போதே நம்மளுக்கே அந்த மாதிரி இருக்கா? அதுதான்டா இந்த பிரச்சனைக்குரிய கேரக்டர்ஸ்க்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா. பட் இட்ஸ் ஓகே. அடுத்ததா நம்ம வந்து ரிலாக்ஸிங்கா ஹீரோ கிட்ட போய் பேசலாம்டா. அதுக்கப்புறம் கையிலோட தம்பிட்ட எல்லாம் பேச போறோம். ஆமாமா, இப்ப வர ரொம்ப டெரரா இருக்காரு. கரெக்ட்.
சபாஷ் எதுக்குடா இப்போ இப்படி கை சபாஷ் தட்டுற? மாப்பிள்ள. அதாவது அன்பும் எழணும் இப்படி நெருக்கமா பக்கத்துல வந்துட்டு உட்கார்ந்து ரொம்ப அழகா இருக்கு. இது ஆனா வந்து எனக்கு ஒரு சிரிக்கும்போது. போலீஸ் கெட்டப் பக்கத்துல உன்னை பார்க்கும்போது அக்யூஸ் மாதிரி இருக்கு. ஏன் அப்படி? அது அப்படிதான் இருக்கும். நீங்க இந்த சைடு வந்தாலும் அப்படிதான் இருக்கும். இல்ல இல்ல அப்படி இருக்கு. சாரி. ஆனா உண்மையா சொல்ல போனா வீட்டுல எத்தனையோ வந்துட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களோட பிரச்சனை முடியற மாதிரி தெரியலையே எங்களுக்கு. ஆனா இந்த போலீஸ் கெட்டப்ல இருந்து நீங்க கவனிச்சிங்களா இல்லைன்னு தெரியல, வர்றப்பா இப்படியே சுத்தின்னு இருக்காங்க. அது அந்த அந்த யூனிஃபார்ம் போட்டா அந்த பாடி லாங்குவேஜ் வந்துரும். வந்துருமா? ஆமா. எப்படி ஃபீல் பண்றீங்க இத நினைச்சு? பரவாயில்ல, கதை ஃபாலோ பண்றாங்க. ஆமா, அது யூனிஃபார்ம் போட்டாலே கெத்து தான். ஆனா அக்காவோட ஹஸ்பண்ட் கிட்டே அந்த கெத்து காமிக்கலாமான்னு தான் ஒரு கேள்வி. கரெக்ட். கரெக்டா தான் அண்ணா நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். வீட்டுக்கு வெளியில இருக்கலாம் கெத்து, வீட்டுக்குள்ள எதுக்கு கெத்துன்னு கேக்குறாரு. ஆக்சுவலா சின்ன பையன் தானே மன்னிச்சு விடலாம். மன்னிச்சு விடுறதுக்கு பெரிய மனுஷங்க சின்ன தானே. பையன் இப்படி பேசுறது தான் எங்களுக்கெல்லாம் கஷ்டமா அதுதான் இருக்கு. பெரிய மனுஷங்க பார்த்து மன்னிச்சு விடலாம். நீங்க போலீஸாருக்கு நான் எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்திருப்பேன், கையில எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் அன்பு, நீங்க அக்கா பேச்ச வந்து கேட்டு நல்லபடியா தான் இருந்தீங்க. இப்ப எதிர்த்து பேசுறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்சம் கொழுப்பு கூடி நீங்க இந்த காக்கி ட்ரெஸ் இல்லாம இதோட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு சமத்தா இருப்பீங்க. சுத்தி சுத்தி எல்லாருமே சமத்து பையன் தாங்க. கரெக்ட். ஆனா இப்ப இந்த கெட்டப் போட்ட அப்புறம் வந்துட்டு கையிலேயே வந்துட்டு எதிர்க்கிறீங்க, அவரோட ஹஸ்பண்ட வந்துட்டு எதிர்க்கிறீங்க. எல்லாருமே வந்துட்டு எதிர்க்கல, ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஒரு அட்வைஸ், சின்ன அட்வைஸ். அட்வைஸ் சொல்றதுக்கு நம்ம இன்னும் வளரல. பெரிய ஆள்லாம் கிடையாது, இருந்தாலும் நம்ம அறிவு கெட்டின மாதிரி ஏதோ இந்த வீட்டுக்கு நீங்க கடை குட்டி. ஆனா வந்து இவரு இப்படிதான் ஏமாத்துறாங்க இது எல்லாரும். கேட்கணும். அவங்க வந்து ஆக்சுவலா பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தாங்க. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவங்க ரெண்டு எனக்கு பேருக்கு ரொம்ப அவமானமா போச்சுங்க. ஆமா, அதாவது வீட்டோட மாப்பிள்ளையா வேற இருக்கேன். இல்ல தனி கொடுத்தல ஏன் கேட்டீங்க? தனி கொடுத்தல போன்னு எல்லாம் உன்னாதான்டா. நீ பண்ற சவுண்ட தாங்க முடியலடா. அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, ஏன் என்னோட பிக் பிரதர் இருக்கா. நீ யார் ஆட்டத்துக்கு பிக் பிரதரோ அண்ணியோ அவங்க எல்லாம் ஓகே சமாளிச்சிடலாம். அவங்க தான் தூண்டி விட்டது. சரி. கிட்ட தான் எனக்கு ஆக்சுவலி நிறைய கொஸ்டின் இருக்கு. வந்து கயல் வந்து கஷ்டப்படும் போது உங்க மேலதான் கோபம் வந்து அதிகரிச்சுட்டே வருது. நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறீங்க. இப்ப வந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்கள கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க, ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் அக்காவை இப்படி பண்றீங்க சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பண்றீங்க நம்மள காமிப்பாங்க. இல்ல நான் இது பதில் வச்சிருக்கேன். அதாவது என்னோட வைஃபை யாராச்சும் வந்து கேள்வி கேட்டாலோ ரொம்ப தப்பான விஷயங்கள் பேசினாலும் எனக்கு கண்டிப்பா ஹர்ட் ஆக தான் செய்யும். அப்படி இருக்கும்போது இவர் கொஞ்சம் ரொம்ப பேசுறாரு. இவர் மட்டும் இல்ல, சமீபத்துல அண்ணி இல்ல எனக்கு புரியல. பிளட் பிரதர் ஆல்மோஸ்ட் ஒரு 25 years, just 2 years. கரெக்ட். நம்மளுக்கு அந்த உரிமை இல்ல. பிளட் ரிலேஷன்ஷிப் இங்க வேல்யூ கிடையாது மச்சான். பண்ண முடியும். ஓகே, இப்ப சஞ்சீவ் நீங்க சொல்லுங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தா அப்படி கயல் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க? ஒரு ஹஸ்பண்டா அவங்களுக்கு அந்த ஹாப்பி லைஃப் அமைக்க நீங்க என்னென்னலாம் பண்ண போறீங்க? தனி கொடுத்தணும். தெரியலையே. அது கையலுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நான் ஏன் கேக்குறேன்னா அது கையிலோட டிக்னிட்டி ஸ்பாயில் ஆகுது இங்க, அதுக்காக நான் கேக்குறேன். தவிர அவங்க அப்பாவோட கடைசி ஆசையை அவங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. அது நீங்க சப்போர்ட் பண்ணலாமே. பண்ணலாம், தப்பு கிடையாது. பண்ணிதான் ஆகணும் நீங்க, வேற வழி இல்ல. ஒண்ணு நான் கையில கூட்டி வெளியில போயிட்டேன்னா இவங்களுக்கு எல்லாம் டேட் கிடைக்காது. அதனால பாவம், எல்லாருமே நல்லா இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று வந்து போடுவோம். இப்போ ஒவ்வொரு கேரக்டர் நம்ம வந்துட்டு பண்ணும்போதும் சரி, அது லைட்டா ஒரு சின்னதா ஒரு ரிசர்ச் ஒன்று போட்டுப்போம். இப்போ ஒரு திருட்டு கேஸ் அப்படின்னா எந்த செக்ஷன்ல வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க? ரைட், 420 தானே? ஆஹா, இது தெரிஞ்சு வச்சிருக்கோமே, இதே ஓகே தான். அதாவது உண்மையாவே ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு டெடிகேஷன் நான் வந்துட்டு சஞ்சீவ் அவர்களை சொல்லுவேன். இல்ல ஆமா நான் சொல்லுவேன். இல்ல நான் சொல்லி நீ கலாய்க்க போற. நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல உண்மையா மனசார சொல்றேன். நீ சொல்ல மாட்டேன். என்னதான் வந்து இப்ப நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட வந்து நம்ம சிலவங்க எல்லாம் இருக்காங்க, உடம்பே நல்லா இருந்தாலும் அண்ணே இன்னைக்கு நான் வர முடியாது, எனக்கு ஃபீவர் அப்படி சொல்லுவாங்க. கருப்பு சட்டை போட்டவங்க எல்லாம் அப்படி பேசுவாங்க. பட் பாருங்க, ஃபீவர்னாலும் இங்க வந்து செட்ல வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருக்காரு பாருங்க. இதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ கயல் சீரியல்ல வந்தாலே வந்து உண்மையாவே வயிறார வந்துட்டு சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். சாப்பிட போறியா? ஆமா தானே. எதுக்கு இந்த லீட் எனக்கு தெரியல. ஆமா இதுதான். அப்படியா? ஆமா. ஓகே. சோ வாழ்த்தி அனுப்புங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுங்க, நீங்க தான் கேட்கணும். நாங்களே ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கோம். இட்ஸ் ஓகே, நாங்க தண்ணி கொடுத்துடா.
சரி ஓகே ஆனா உண்மையாவே சீக்கிரம் கொடுப்பா தண்ணிய இல்லைங்க பரவாயில்ல. தண்ணியை குடிச்சு பாத்தீங்களா? சட்டி முடிங்க கிளம்புங்க தண்ணி குடிச்சு நன்றி. நாங்க வேலை பண்ணணுமா இல்லையா அடுத்த ஸ்டீல் ஆமா சோ உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ்டர் நிக்கி 223 4 பேட்ச் எஸ் சார் ரிப்போர்ட்டிங் தேங்க் யூ சார் தப்பான நம்பர் அது அப்படியா பரவாயில்ல நம்மளுக்கு தேவை கண்டென்ட் இல்ல தேங்க்யூங்க நீங்க கொடுத்தது நாங்க வச்சுக்கோங்க. இந்த குடிச்சு கிளம்பு தயவு செஞ்சு தண்ணிய குடிச்சிட்டியாப்பா சரி அப்படியே இல்ல போதுங்க நீங்க கொடுத்ததுலயே வந்து வயிறு மனசு நனைஞ்சிருச்சு. தம்பி வாப்பா போலாமா? மேல இருந்தா நம்மள சரி காய்ச்சிடுவாங்க. பாய் கையில் செட்டுக்கு வந்தாச்சு. உனக்கு என்ன இதுல இருந்து கேரக்டர்ஸ் கிட்ட பேசல இருந்து என்ன புரிஞ்சது என்ன தெரிஞ்சுக்கிட்டே நீ இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு புரிஞ்சுது எஸ்கேப் ஆமா அதாவது ஜோக்ஸ் அப்பார்ட் ஒரே ஒரு விஷயம் தான் கயல் சீரியல்ல வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கதா செய்யும் சரி. சண்டைகள் வரதா செய்யும் சீரியல் அப்படினாலே அதெல்லாம் அப்படி இருக்கதா இருக்கதான் செய்யும் ஆனா இந்த குடும்பத்தை கையில் எப்படி வந்துட்டு காப்பாத்துறாங்க இந்த குடும்பத்தை வந்துட்டு எவ்வளவு அன்பா பாத்துக்கிறாங்க Correct. அது மட்டும் நல்லா தெரியுது என் முன்னாடியும் கையில் தான் இருக்காங்க ஏங்க இவ்வளோ நேரம் கையில பத்தி அவன் இப்படி பேசல அவங்க ஓரமா நின்று இதை வேடிக்கை பாக்குறாங்கன்னதும் பையன் 10 பேர் எக்ஸ்ட்ராவா பேசுறான். ஆக மொத்தத்துல இன்னைக்கு நம்ம கயல் ஷூட்டிங் லொகேஷனுக்கு வந்திருக்கோம். நிறைய நம்ம பேசணும் கேரக்டர்ஸ் கிட்ட. நீங்களும் வந்து இந்த பர்சனலா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம். இதே மாதிரி சூப்பரான ஒரு நிகழ்ச்சியில நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then it is bye from me Saru and விஜய் நிக்கி. இது உங்கள் வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் செஷன் பிரீஃப்.